Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு civics unit 2 detail 1 படிக்கலாம். Describe the executive and judicial powers of the president of India. இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு இந்திய அரசாங்கத்தை நிர்வகிக்கும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான powers and நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள் என்னென்னு நம்ம explain பண்ணணும். This is an important question. Exam point of viewல மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 249ல இந்த ஆன்சர் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்னா ஆல்ரெடி பார்த்தோம். இந்திய அரசாங்கத்தை நிர்வகிக்கும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான பவர்ஸ். ஆர்டிகல் 77 requires that every executive action of the union shall be taken in the name of the president. யூனியன்னா மத்திய அரசு. மத்திய அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் நேம் ஆஃப் த பிரசிடென்ட், பிரசிடென்டின் பெயரில் எடுக்கப்படும். நேம் ஆஃப் த பிரசிடென்ட் ஏன் சொல்லியிருக்காங்க? நிர்வாக முடிவுகள் பிரைம் மினிஸ்டரும் அமைச்சரவையில இருக்கும் அமைச்சர்கள் எடுத்தாலும் அபிஷியல் ஆர்டர் இஷ்யூ பண்றப்ப, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த யூனியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் அ நியூ கவர்னர், அப்ப அபிஷியல் ஆர்டர் வர்றப்ப அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும்? த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் பிளீஸ்டு டு அப்பாயிண்ட். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிற பேர்ல தான் அந்த ஆர்டர் இஷ்யூ ஆகும். அதுதான் இந்த நேம் ஆஃப் த பிரசிடென்ட். ஆனா முடிவுகள் எடுக்கிறது யார் எடுப்பாங்க? பிரைம் மினிஸ்டரும் அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்களும், மினிஸ்டர்ஸும். ஹி அப்பாயிண்ட்ஸ் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் த அதர் members of the council of ministers, distributing portfolios to them on the advice of the prime minister. இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். The president has the power to appoint the prime minister. பொது தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மை பெற்ற கட்சி அல்லது கூட்டணி கட்சி தலைவரை பிரதமராக நியமிக்கிறார். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அப்பாயிண்ட் த அதர் மினிஸ்டர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்படி செலக்ட் பண்ணின பிரதமரின் பரிந்துரையின் அடிப்படையில் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். டிஸ்ட்ரிபியூட் போர்ட்ஃபோலியோஸ்னா டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சுகாதார டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட். தமிழ்ல சொல்லணும்னா அமைச்சகம், எஜுகேஷன் கல்வி அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், நிதி அமைச்சகம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ எடுக்கிறப்ப நம்ம நாட்டோட நிதி அமைச்சர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரு? ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன். எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான். ஸோ எந்த அமைச்சருக்கு எந்த துறையை வழங்க வேண்டும் என்பதை பிரதமரோட ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர், அதாவது பிரசிடென்ட் தான் அந்த துறைகளை அந்த அமைச்சருக்கு ஒதுக்குவார். அதுதான் இதோட மீனிங். டிஸ்ட்ரிபியூட்ஸ் போர்ட்ஃபோலியோஸ். ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் அ வைட் வெரைட்டி ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். இட் மீன்ஸ் இந்திய அரசின் பல முக்கிய உயர் பதவி அதிகாரிகளை அதிகாரப்பூர்வமாக நியமிக்கிறது யாருடைய பொறுப்பு? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் உடைய பொறுப்பு. சோ அந்த அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல சில அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இங்க நீங்க லேர்ன் பண்ணணும். ஹி அப்பாயிண்ட்ஸ் கவர்னர்ஸ். கவர்னர்னா ஆளுநர். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். இந்த பாயிண்ட்க்கு கோர்ட்டுங்கிற கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸ், இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல்னா இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர். சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு புது ரூல் கொண்டு வராங்க, அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல யாராவது கேஸ் ஃபைல் பண்ணினா இந்திய அரசாங்கத்தின் சார்பாக அட்டார்னி ஜெனரல் தான் வாதிடுவார். நெக்ஸ்ட் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். எக்ஸாம்ல சிஏஜின்னு எழுதாதீங்க, யூ ஹாவ் டு ரைட் த ஃபுல் ஃபார்ம். காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னா அரசின் வரவு செலவு கணக்குகளை ஆடிட் செய்றவர். அரசு பணம் சரியாக செலவிடப்பட்டுள்ளதா என்பதை பரிசோதிப்பவர் தான் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். நெக்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இதுக்கு கீவேர்ட் எலெக்ஷன். இந்திய தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடக்க சில ஆபீசர்ஸ் தேவை. அவங்க தான் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அவங்களுடைய லீடர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவங்களை அப்பாயிண்ட் பண்றதும் பிரசிடென்ட் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ். சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்சி, இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற கமிஷன் தான் யூபிஎஸ்சி. அந்த கமிஷனுடைய தலைவர், சேர்மன் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அம்பாசடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ். இந்த பாயிண்ட்க்கு கீவேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ். இந்தியாவின் வெளிநாட்டு பிரதிநிதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் அதர் கண்ட்ரீஸ்ல இந்தியாவை அபிஷியலா ரெப்ரசென்ட் பண்றவங்க அம்பாசடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராட்ல இருக்கிற இந்தியன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இவங்கள அணுகலாம். அடுத்தது ஜுடிஷியல் பவர்ஸ்.
ஜுடிஷியல் பவர்ஸ்னா நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள். ஆர்டிகல் 72 கான்ஃபர்ஸ் ஆன் த பிரசிடென்ட் பவர் டு கிராண்ட் pardons, reprieve, respite or remission a punishment or to commute the sentence of any person convicted of an offense. இதுல நிறைய புது வேர்ட்ஸ் இருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். கான்ஃபர்ஸ்னா officially granting permission வழங்குறது. pardon completely forgives the person, hence cancels the punishment. For example, ஒருவருக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அப்ப if president grants a pardon, அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டு அவருடனே விடுதலை செய்யப்படுவார். reprieve temporarily postpones the punishment. தற்காலிகமாக சில காலத்திற்கு ஒத்திவைக்கப்படுதல். so that மேல்முறையீடு செய்வதற்கோ வேற சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ அந்த பர்சனுக்கு டைம் கிடைக்கும். அதுதான் reprieve. respite grants a lighter punishment because of special circumstances. சிறப்பு காரணங்களால் தண்டனையை குறைத்தல். ஃபார் எக்ஸாம்பிள், பிரெக்னெண்டா இருக்காங்க, இல்ல சீரியஸ் இல்னஸ் தட் பர்சன் இஸ் ஃபேசிங், இல்லனா ஓல்ட் ஏஜ் ஆர் ஹேவிங் சம் டிசபிலிட்டி, இந்த மாதிரி ரீசனுக்காக தண்டனையை குறைத்தல். remission reduces the period of punishment. தண்டனை காலத்தை குறைத்தல். பட் டைப் ஆஃப் punishment remains the same. ஃபார் எக்ஸாம்பிள், 10 years imprisonment, 10 வருஷம் ஒருத்தர் சிறையில் இருக்கணும்னு தண்டனை கொடுத்திருந்தா அதை 6 ஆண்டாக குறைப்பது, அதுதான் ரெமிஷன். கம்யூட்டேஷன் சேஞ்சஸ் த டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட். ரெமிஷன்ல டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் ரிமைன்ஸ் த சேம், ஆனா பீரியட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ரெடியூஸ் ஆகுது. கம்யூட்டேஷன்ல சேஞ்சஸ் த டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், டெத் சென்டென்ஸை லைஃப் இம்ப்ரெசன்மெண்டா மாத்தலாம், ஆர் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டை 10 வருஷ சிறை தண்டனையா மாற்றுவது. இதுதான் கம்யூட்டேஷன். நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம், உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இந்த டிஃபரெண்ட் பொசிஷன்ஸை அப்படியே மனப்பாடம் பண்ணாம நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை புரிஞ்சுட்டு அதை மைண்ட்ல வச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கவர்னர் அண்ட் தென் கோர்ட் ரிலேட்டட். அப்ப கோர்ட்னாவே உங்களுக்கு ஜட்ஜ் ஞாபகம் வருவாங்க. சோ கோர்ட்னா 2 டைப் ஆஃப் கோர்ட் உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். சோ கோர்ட்டுங்கிற கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டோட கீவேர்ட் அட்டார்னி ஜெனரல். நெக்ஸ்ட் சிஏஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் ரைட் சிஏஜி, யூ ஹேவ் டு ரைட் த ஃபுல் ஃபார்ம். தென் எலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலெக்ஷன் அதுமே உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் சீஃப், அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி. சோ அந்த யூபிஎஸ்சியோட மெம்பர்ஸ் அண்ட் சேர்மன். அண்ட் தென் மற்ற கண்ட்ரிகள், 2 அதர் கண்ட்ரிஸ், அதுதான் கீவேர்டு இந்த பாயிண்ட்க்கு. சோ அம்பாசடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ். இந்த மாதிரி புரிஞ்சு செக்ரிகேட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜுடிஷியல் பவர்ஸ் பேஜ் 250ல இங்க இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up by clicking on the like button, share it with your friends, click on subscribe for more videos. Thank you.